2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து வெளியான திரைப்படம் தான் காந்தாரா. உலகளவில் 400 கோடி ரூபாய்க்கும் மேலே வசூல் சாதனை படைச்சது. முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து காந்தாரா பாகத்தின் இரண்டாம் பாகமான காந்தாரா சாப்டர் 1 படத்தை தற்போது ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தின் படப்பிடிப்பு கர்நாடகாவின் சிவமோகா, ஆகும்பே ஆகிய பகுதிகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் காந்தாரா சாப்டர் 1 படப்பிடிப்புக்கு செல்லும் போது நடிகர்களை ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. ஆனால் நல்வாய்ப்பாக யாருமே அதில் உயிரிழக்கல. எனினும் காந்தாரா பாகம் 2 படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞரான கபில் அப்படிங்கிறவர் கடந்த மாதம் கேரளாவில் சௌபர்ணிகா நதியில் மூழ்கி உயிரிழந்தார். இதே படத்தில் நடித்து வந்த நகைச்சுவை நடிகர் ராகேஷ் பூஜாரி அப்படின்றவர் கடந்த மாதம் தன்னுடைய நண்பரின் திருமண நிகழ்ச்சியில் நடனமாடும் போது மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே உயிரிழந்தார். படப்பிடிப்புக்காக வந்திருந்த கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த விஜு விகே திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு விடுதியிலே வந்து உயிரிழந்தார். இப்படி தொடர்ந்து காந்தாரா படப்பிடிப்பில் ஈடுபடுபவர்களின் உயிரிழப்புகள் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சிவமோகா மாவட்டத்தில் உள்ள மணி நீர்த்தேக்கத்தில் நடிகர் இயக்குனர் ரிஷப் ஷெட்டி மற்றும் 30 படக்குழுவினரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. காவல்துறையின் தகவலின்படி நீர்த்தேக்கத்தின் ஆழமற்ற பகுதியான மெலினா கொப்பா அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்ததனால பெரிய அளவில் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. படகுல இருந்த அனைவருமே காயமின்றி தப்பினாலும் கூட படப்பிடிப்பு உபகரணங்கள் மற்றும் கேமராக்கள் தண்ணீரில் தொலைஞ்சிருக்கு. தீர்த்தஹள்ளி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு போயிட்டு சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கியிருக்காங்க. படப்பிடிப்பு தொடங்கின நாளிலிருந்து தொடர்ந்து ஏற்படும் அசம்பாவிதங்களால் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கு. காந்தாரா 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்குமா? அப்படியே நடந்தாலும் இந்த மாதிரி தொடர் விபத்துக்களை அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்றது இப்போ எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு.